வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டெலிகிராம் பொட்டை யூஸ் பண்ணி இப்போ நிறைய மைனிங் வந்து கொண்டிருக்கு. நோட் காயின் வந்ததுக்கு பிறகு நோட் காயின் லிஸ்ட் ஆகி வெற்றிகரமாக பைனான்ஸ்லேயும் லிஸ்ட் ஆகிட்டு எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் ஆகிட்டு இப்போ ரன் ஆகி கொண்டிருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மைனிங் வருது. அதில் சில மைனிங்கை மட்டும்தான் நான் உங்களுக்கு இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கே ஒரு மைனிங்கை பற்றி பார்ப்போம். இதுவும் வந்து நல்ல என்ன சொல்கிற ஒரு 1 மந்த்துக்கு முதலே வந்துட்டு இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் இதில் டச் பண்ணி அதாவது டப் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஹாஸ்ட் மைனிங் ஹாஸ்டார் நினைக்கிறேன். அந்த மைனிங்கை வீடியோவில் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அல்லது கமாண்டில் இருக்கும், அல்லது பயோவில் சரி இருக்கும். எங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ரைட், கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது, இதில் ஃபஸ்ட்டு இதை டச் பண்ணி கொண்டீங்கன்னா இது இல்லாமல் போகும். இப்போ ப்ளேன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. ப்ளேன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 காயின் கிஃப்டாக கிடைக்கும். ஓகே, ரைட். திருப்பி பிகம் சிஇஓன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இதில் வந்து டச் பண்ணணும். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் காயின்ஸ் கூடி இந்த இதில் வாங்க 1500 உங்களுக்கு இருக்குது ஃபுல் பவர். அதை நீங்கள் டச் பண்ண அந்த 1500 இங்கே வந்து உங்களுக்கு சேரும். ஓகே, இதில் நிறைய வழியில் ஏர்ன் பண்ணலாம். இப்படி உங்களுக்கு டச் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் எவ்ரிடே இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னாலே கிட்டத்தட்ட நீங்கள் 10 மில்லியன் காயின்ஸ் ஒரு 10 நாளில் ஏர்ன் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அது என்ன மாதிரின்றதை காட்டுன்னு பாருங்கள். இப்போ இதில் டச் பண்ணுறதை பார்ப்போம். இதில் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகும். நான் இப்போ பாருங்கள், ஒரு விரலால் டச் பண்ணுறேன், ரெண்டாக போகுது. 2 விரலால் டச் பண்ணலாண்டா 2 தரம் 4 போகும். 3 விரலால் டச் பண்ணலாம், 4 விரலால் டச் பண்ணலாம். உங்களுக்கு 5 விரலால் டச் பண்ணிங்கன்னாலும் ஒரேடியாக இந்த ரவுண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ரவுண்டுக்குள்ளே 5 விரலால் நீங்கள் இப்படி டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா பாருங்கள், கீழே 1500 குறைஞ்சி கொண்டு வருது. அதில் குறைய மேலே எங்களுக்கு கூடும். இந்த ஜெயலோ கலருக்கு பக்கத்தில் பாருங்கள். அதில் வந்து கூடும். நான் இப்போ 5 விரலால் டச் பண்ண ஒரு விரலுக்கு வந்து 2 காயின் படி மொத்தம் 10 காயின் கிடச்சி கொண்டிருக்கும் ஒரு டைம்லேயே. இப்படி டச் பண்ணலாம். அப்போ டச் பண்ண வரும். இந்த 2 கிடைக்கிறத நாங்கள் கூட்டலாம், அதுக்கு பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதையும் கடைசி அவங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லாதையும் சிலர் வந்து ஓட்டோ கிளிக்கர் எல்லாம் போடுவாங்க, அந்த ஆப்புகள் போட்டு செய்வாங்க. அது ட்ரை பண்ணி பார்க்குறோன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் முடிஞ்சு இப்போ திருப்பி ரீஃபில் ஆகுது. நான் இதில் திருப்பி டச் பண்ணோன்னே இந்த 140 குறைஞ்சிட்டு போகும் பாருங்கள். பார்த்தீங்களா, அப்படி குறையும். எங்களுக்கு வந்து ஒரு தரத்துக்கு வந்து 1500 ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அது ஃபில் ஆகும். ஃபில் ஆகினோடனே நாங்கள் டச் பண்ணோன்னே, இல்லைன்னா இந்த 1500 மட்டும்தான் அப்படியே இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கக்குள்ள இதில் டச் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த 1500ன்றதை லிமிட்டையும் கூட்டலாம். அதுக்கு இந்த பூஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். அதை அப்புறம் சொல்லித்தரேன். ஓகே, இதில் முதல் ஸ்டெப் முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த மைனிங் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் இப்போ ஹோமில் வந்து பாருங்கள், நான் இதை ஆல்ரெடி ஆக்டிவ் பண்ணிட்டேன். இதில் வந்து எனக்கு 1400 காயின் கிடைக்கும் எவ்ரி ஹவர்ஸுக்கு. ரைட், அது என்ன சொல்கிறது, அது ப்ராஃபிட் பெர் ஹவர்ன்ற மாதிரி தராங்க. அதை எடுக்கணுமெண்டா இந்த மைனிங்கில் போயிட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். இதில் வந்து பாருங்கள் 950 காயின் கிடைக்கும் எனக்கு. எப்படின்னா நான் வந்து 11,000 காயின் இதிலேருந்து கழிப்படணும். 11,000 காயின் கொடுத்து ஆக்டிவ் பண்ணாண்டா 11,000 காயின் கொடுத்து ஆக்டிவ் பண்ணாண்டா எனக்கு 1001 காயின் கிட்ட கிடைக்கும். 1010 காயின் கிட்ட கிடைக்கும். அது வந்து இதில் ஆக்டிவ் ஆகும். எவ்ரி ஹவருக்கு ஒருக்கா கிடச்சி கொண்டே இருக்கும். இது முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவ் பண்ணக்கூடியாக ஆக்டிவ் கொள்ளுங்கள். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஒன்று செஞ்சு காட்டுறேன். இது வந்து 663 காயின் நான் கொடுத்தா எனக்கு ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா 56 காயின் கிடைக்கும். ரைட், ஓகே, அதை நான் ஆக்டிவ் பண்ணேன். அதை திருப்பியே ஆக்டிவ் பண்ணுறேன்னா 933 காயின் கொடுத்தா எவ்ரி ஹவருக்கு ஒருக்கா 60 காயின் திருப்பி கிடைக்கும். அப்போ அந்த எனக்கு ஹோமில் அது கூடும். இதே மாதிரி இதில் எல்லாமே அப்படித்தான். இந்த லொக்கை இருக்கிறத தவிர மற்ற எல்லாமே நீங்கள் ஆக்டிவ் பண்ணலாம். ஆக்டிவ் பண்ணிங்கன்னா எவ்ரி ஹவர்ஸுக்கு ஒருக்கா இது வந்து உங்களுக்கு வந்து இதில் ஆட் ஆகும். ஓகே, அடுத்த இன்னொரு விஷயம், இந்த எவ்ரி ஹவருக்கு ஒரு ஆக்ட் ஆகிறது உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சி கொண்டே இருக்கும். இந்த காயின் வந்து லிஸ்ட் ஆகி இந்த போட்டிலேருந்து வெளியே வரும் வரைக்கும் இது கிடச்சி கொண்டே இருக்கும். அதனால் கட்டாயம் அதை ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் ஃப்ரெண்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரெண்டுன்றதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5000
5000 கிட்ட உங்களுக்கு காயின் கிடைக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இன்வைட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இன்வைட்ன்றதை யூஸ் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஏர்ன் என்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதான் மிக மிக முக்கியம். டெய்லி ரிவார்ட் வந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதன் மூலமாக கிட்டத்தட்ட 66 லட்சம் காயினுக்கிட்ட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏர்னுக்குள்ளே வந்து கீழே பாருங்கள், ஏர்னுக்குள்ளே வந்து இதை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து பாருங்கள், இன்றைக்கு வந்து நான் இதை கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு 500 காயின் கிடைக்கும். ஸோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணுறதை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 500 கிடச்சிட்டு. ஸோ மிச்ச காயினுக்கு வந்து பாருங்கள், இதில் நீங்களே 2வது நாள் நாளைக்கு வந்த மட்டும் 1000 காயின், 3வது நாள் வந்த 3வது நாளைக்கு 2500 பாருங்கள். ஓகே, 4வது நாளைக்கு 5000 காயினும், 5வது நாளைக்கு 15000, 6வது நாளைக்கு 25000, 7வது நாளைக்கு 1 லட்சம், 8வது நாளைக்கு 5 லட்சம், 9வது நாள் வந்தீங்கன்னா 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் காயின் கிடைக்கும். அதுவே 10வது நாள் தொடர்ந்து இதை லாகின் பண்ணி இதை கிளிக் பண்ணி கொண்டீங்கன்னா 5 மில்லியன். அப்போ 5 6 6 மில்லியன், மொத்தம் 66 மில்லியன் காயின், உங்களுக்கு 66 லட்சம் காயின் கிடைக்கும். ஸோ இந்த டாஸ்க்கு கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இதில் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ண ஒரு 5000, ட்விட்டரை ஃபாலோ பண்ண 5000, அதே மாதிரி உங்களுக்கு எந்த எக்ஸ்சேஞ்சை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லணும். செலக்ட் பண்ணிங்கண்டா அதுக்கு ஒரு 5000 கிடைக்கும். உதாரணத்துக்கு இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் காட்டுவாங்க. இதில் எது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் பைனான்ஸ் என்று கொடுக்குறேன்னு வைங்க. ஸோ பைனான்ஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு குட் லக் சிஇஓன்ட்டு வருது. ஸோ கொடுத்தோம்னா எனக்கு இதில் வந்து பாருங்கள் 5000 காயின் கூட வச்சுருக்கு. திருப்பி ஏர்னில் போயிட்டு பார்த்தோம்னா இதில் வந்து கிளிக் பண்ணுறேன். செக்ன்றதை கொடுக்குறேன். லோட் ஆகுது, கொஞ்சம் பொறுமையாக, நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதால. ஓகே, ஸோ அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் இதில் டிக் விழுந்துட்டு. ஓகே, ஸோ இப்படி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு 3 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ண மாட்டால் ஒரு 25000 காயின் கிடைக்கும். ஓகே, இப்போ ஹோமுக்கு நான் வந்து பார்க்குறேன்னு பாருங்கள், 9,000 இருந்தது, இப்போ 14,000 மாறிட்டு. ஸோ நான் திருப்பி இதை டச் பண்ணி கொண்டு இப்போ இந்த கோயின்களை கூட்டி கொண்டிருக்கேன். இதில் 1500 குறைஞ்சி கொண்டு வருது. ஸோ குறைஞ்சி எனக்கு பவர் கிடச்சி கொண்டு வருது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று சொல்லியிருக்கேன், ஏர்ன் பெர் டேப்புக்கு வந்து 2 காயின் எனக்கு கிடைக்குமெண்டு. இதில் வந்து பாருங்கள், ஒரு தரம் டேப் பண்ணால் 2 காயின். அடுத்த லெவலுக்கு போனோம்னா 25000 காயின் வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம். அடுத்த ப்ராஃபிட் per hour இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணோம்னா இது வந்து ஸ்டார்ட் மைனிங்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே இந்த மைனிங் ஆப்ஷன். ஸோ இது சம்மந்தமான வந்து பிறகு நான் உங்களுக்கு என்னன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்றைக்கு. ஸோ இப்போ நான் டேப் பண்ணுற வேலை மட்டும்தான் எனக்கு இன்றைக்கு இருக்குது. ஓகே, இதில் வந்து பாருங்கள் 25000 இருந்தது. நான் 25000 காயின் எடுத்தோன்னே அடுத்த லெவலுக்கு நான் வந்துட்டேன். இப்போ எனக்கு இதில் வந்து இந்த டேப்போட அளவும் கூடி இருக்குது. இப்போ நான் ஒரு தடவை டேப் பண்ணேன்னா எனக்கு 3 காயின் கிடைக்கும். ஓகே ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே பூஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு என்ன மாதிரி சொல்கிறேன், இந்த பூஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இப்படி டேப் பண்ணுற அளவை கூட்டிக் கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு நீங்கள் காயினை கொடுத்து உங்களுக்கு டேப் பண்ணால் ஒரு தரத்தில் கிடைக்கிறது கொஞ்சம் கூட கிடைக்கும். ஸோ அதனால் அதையும் கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்க. அது என்ன மாதிரி செய்கிறேன்னு பார்ப்போம். கீழே இந்த பூஸ்ட்ன்றதை நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து பாருங்கள், எனக்கு ஃப்ரீ டெய்லி பூஸ்ட் வந்து 6 இருக்குது. அதாவது இதை நான் கிளிக் பண்ணேன்டா இதில் வந்து பாருங்கள், எனக்கு இந்த கீழே 2000 வந்து 0 இருக்குது. அதை வந்து உடனடியாக ஃபில் பண்ணலாம். இந்த ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக கிளிக் பண்ணேன்டா உடனடியாக அதில் 2000 ஃபில் ஆகும். ரைட், அப்படி அந்த 6 தரம் ஒரு நாளைக்கு சான்ஸ் இருக்குது. அந்த 6 தர சான்ஸை யூஸ் பண்ணலாம். அது என்ன மாதிரின்றது பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு தரம் செஞ்சுட்டேன். இனி அடுத்த சான்ஸ் வந்து இன்னொரு 1 ஹவருக்கு பிறகு நான் ட்ரை பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இந்த மல்டி டேப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2000 காயின் கொடுத்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு தரத்துக்கு வந்து என்ன சொல்கிறது 3 காயின் கிடைக்குது. இது 2000 காயின் கொடுத்தா இதில் 29000 மேலே இருக்கிறதுல ஒரு 2000 காயின் குறைஞ்சி எனக்கு ஒரு தரம் டேப் பண்ணால் எக்ஸ்ட்ரா ஒரு காயின் வரும். அதாவது ஒரு தரம் டேப்புக்கு 4 காயின் மாதிரி கிடைக்கும். ஸோ கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். 27000 ஆயிட்டு.
இப்போ ஒரு தடவை டச் பண்ணல 4 காயின் வருது. நான் 5 விரலையும் யூஸ் பண்ணுறதுக்கு 5 20 காயின் கிடைக்கும் ஒரு தடவை டேப் பண்ணுறேன். ஸோ திருப்பி பூஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். அது சரி. அதுக்கு கீழே வந்து பாருங்கள், அது திருப்பி நான் கிளிக் பண்ணலாம். இது கிளிக் இதில் திருப்பி ஒருக்கா 4000 காயின் கொடுத்தனால இன்னொரு காயின் சான்ஸ் கூடும். ஓகே, அது பிறகு காட்டுறேன். அடுத்து அதுக்கு கீழே இருக்கிறது பாருங்கள், லிமிட். அதாவது எனக்கு ஒரு தரத்துக்கு இப்போ 2000 காயின் ஒரு தரத்தில் வரும். இன்னொரு தரம் இந்த இதில் ஒரு 2000 காயின் கொடுத்தேன்னா 2000 இருக்குது 2500 ஆகும். அதாவது அந்த எனர்ஜி லெவல் இந்த இதில் வந்து பாருங்கள், ஒரு தரத்துக்கு 2500 வரும். ஸோ 2500 வந்தால் எனக்கு இன்னும் இலக்குவாக இருக்குது. ஸோ அதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எத்தனை கோயின் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போ இந்த எனக்கு டேப் பண்ணால் 5 கோயின் வரும். ஸோ லெவல் கூடினாலும் 1,00,000 கோயின் எடுத்துனாலும் அடுத்த லெவலுக்கு போகலையும் வரும். ஸோ பூஸ்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா சரி. இதில் வந்து இந்த டர்போன்றது விரைவில் வரும். அதில் அப்டேட் வந்துன்னு பாருங்கள். இதில் வந்து இன்னும் 57 நிமிஷம் இருக்குது. அது முடிய இந்த ஃபுல் எனர்ஜியை நான் யூஸ் பண்ணி எனக்கு இந்த 2500 கோயின் அதை ஒரு தரம் கிளிக் பண்ணாண்டா உடனே வரும். அதாவது ஃபுல் தரம் டேப் பண்ணி போட்டு 2500 0 ஆயினோடனே உடனே அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது வந்து இதில் ஏர் ட்ராப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து கம்மிங் சூன் தான். இன்னும் ஏர் ட்ராப் டாஸ்க் வந்து லிஸ்ட் பண்ணலன்னு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. ஸோ இது செஞ்சிட்டோம். இதில் ஃப்ரெண்ட்ஸுன்றது வந்து தான் மிக முக்கியம். இதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலமாக நீங்கள் காயின்களை ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு இலகுவான வழி, நீங்கள் ஃபேஸ்புக் குரூப்புகள், டெலிகிராம் குரூப்புகளில் பப்ளிக் குரூப்புகள் நிறைய இருக்குது. அதுகளில் கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட லிங்கை ஷேர் பண்ணி ஒரு மெசேஜும் போடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த இப்படி டப் பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த ஏர்னில் வந்து டெய்லி ரிவார்ட்ஸ்ன்றதை மட்டும் கட்டாயம் செஞ்சீங்கன்றாலே உங்களுக்கு 66 லட்சம் கோயின் கிடைக்கும். ஸோ 10 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு எவ்வளோ தராங்கன்றது தெரியல, பார்க்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் டெலிகிராமுக்கு வந்து இதை யூஸ் பண்ணித்தான் இந்த பொட்டை யூஸ் பண்ணித்தான் செய்வீங்க. டெலிகிராமில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. க்ரியேட் பண்ணி இந்த பொட்டு கண்டு ஒரு தனி ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி இப்படி போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இதில் வந்து இந்த பொட்டு எல்லாம் நான் என்ன செய்கிறேன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இதை செலக்ட் பண்ணுற இந்த பொட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே ஆட் டு ஃபோல்டர்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் டு ஃபோல்டர் காட்டாடி நீங்கள் செட்டிங்ஸில் போய் எனேபிள் பண்ணிக்கொள்ளணும். அப்படி ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் டு ஃபோல்டர் கொடுத்துட்டு நான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். பொட் மைனிங் அண்டு இல்லைன்னா நியூ ஃபோல்டர்ண்டா இதில் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். பொட்டுன்றது கொடுத்தேன்னா இதுக்குள்ளே வந்து சேரும். இந்த பாருங்கள், இப்போ வந்துட்டு இப்போ இதில் போயிட்டு நான் இந்த பொட்டை அடிக்கடி கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கொள்ளேன்டா சரி. ஓகே, எப்படி எல்லா பொட்டையும் நாங்கள் தர்ற எல்லா டெலிகிராம் பொட்டையும் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சு ஏர்ன் பண்ணுங்கள். இது சம்மந்தமான ஃபுல் அப்டேட் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.